இந்த இயேசு எனக்கு வேண்டாம், போதும். உடனடியாக இது நான் திடீரென்று எடுத்த முடிவாக யாரும் கருத வேண்டாம். இது முன்பே எடுத்த ஒரு முடிவு. இந்த முடிவு எடுக்கும்போது எந்த வருத்தமும் இல்லை. இந்த முடிவு எடுப்பது மிகுந்த ஆனந்தத்திற்குரிய ஒன்று. ஆகவே உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன், இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று. அதற்கான காரணத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏன் இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் போதிக்கிற இயேசுவானவர் வேதத்தில் உள்ள இயேசு அல்ல. வேதத்தில் உள்ள இயேசுவுக்கும் இன்றைக்கு போதிக்கிற இயேசுவுக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறு சுவிசேஷம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷத்தை தான் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் எனப்படுகிறவர்களும் சபை போதகர்கள் என்கிறவர்களும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் போதிக்கிற இந்த இயேசு எனக்கு வேண்டாம், அவர்கள் சொல்லுகிற அந்த வேறொரு ஆவி எனக்கு வேண்டாம், அவர்கள் சொல்லுகிற வேறொரு சுவிசேஷம் எனக்கு தேவையே இல்லை. இப்படி கிறிஸ்தவர்கள் உறுதியாக முடிவெடுத்தால் அது ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒன்றாக காணப்படும். இன்றைக்கு போதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? வேதம் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆகவே நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து மாத்திரமல்ல, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன். பாவத்திற்கு காரணமான இந்த உலகத்திலிருந்தும் இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் நான் விடுதலையாக்கப்படுகிறேன். ஆனால் இன்றைக்கு போதிக்கப்படுகிற இயேசுவானவர், நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்டீர்கள், ஆகவே நீங்கள் இனி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்குரிய லைசன்ஸாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள். அவர்கள் தான் கிருபையின் உபதேசிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட இயேசுவை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நம் பாவம் செய்வதற்காக இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. ஆகவே அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவரோடு கூட நாமும் மரித்து புதிய மனிதனாக எழும்பி இருக்கிறோம் என்கின்ற விசுவாசம் உடையவர்கள் தொடர்ந்து மரித்த மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அடுத்ததாக இன்றைக்கு போதிக்கப்படுகிற வேறொரு இயேசுவானவர் என்னுடைய பாவத்திற்காக மரிப்பதற்காக வரவில்லை, மாறாக பணக்காரனாக்குவதற்காக, இந்த உலகத்திலே என்னை பெரிய ஆளாக்கும்படியாக, மற்றவர்கள் எல்லாரும் வெட்கப்படத்தக்க விதத்திலே நான் பெரிய உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்காக வந்தார் என்று சொல்லி போதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக இந்த பூமிக்கு வந்து மரித்தார். பிதாவானவர் அப்படிப்பட்ட அன்பை தான் விளங்க பண்ணினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளினே இவ்வளவா அன்பு கூர்ந்தார் என்று வேத வசனம் உள்ளது. ஆனால் அவன் இந்த உலகத்திலே பெரும் பணக்காரனாகி ஆகும்படியாக குமாரனை தந்தருளினார் என்று சொல்லி வசனம் இல்லை. ஆகவே அது எனக்கு வேதம் காட்டி தருகின்ற இயேசு அல்ல, இவர்கள் காண்பிக்கிற இயேசு வேறொரு இயேசு. இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரம் போதாது, நீ ரட்சிக்கப்படுவதற்கு அநேக கிரியைகள் செய்ய வேண்டும். அந்த கிரியைகள் என்ன? நீ வெள்ளுடை உடுத்த வேண்டும், நீ நகை அணியக்கூடாது, நீ மட்டுமல்ல சில வித சடங்குகளை கை கொள்ள வேண்டும், நீ இப்படிப்பட்ட உணவுகளை விலக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனித கற்பனைகளை புகுத்தி இதையெல்லாம் கை கொண்டால் மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பு, உனக்கு நித்திய ஜீவன் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை மட்டுப்படுத்தி போதிக்கிறார்கள். இது உண்மையிலே எனக்கு வேதம் காட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரம் எனக்கு போதுமானது. அவருடைய கிருபையினால் மாத்திரம் நான் ரட்சிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். அதனோடு கூட எந்த கிரியையையும் கூட்ட இயலாது. கிரியை செய்கிறவருக்கு வருகிற பலன் அது கூலி, அது கடன் என்று எண்ணப்படும். ஆனால் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்திலே வைக்கிற விசுவாசமே அவனுக்கு நீதி என்று எண்ணப்படும் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்தின் வழியாக பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். ஆகவே இவர்கள் போதிக்கிற இந்த இயேசுவும் எனக்கு தேவையில்லை, அது வேறொரு இயேசு. ஆகவே கிறிஸ்துவின் உண்மை தன்மை நின்று நாம் விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவும். கிறிஸ்துவுக்கு என்று ஒரு உண்மை தன்மை இருக்கிறது. அந்த உண்மை தன்மையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டுள்ளது. அவருடைய உண்மை தன்மை நின்று விலக்கி வேறொரு பொய்களை எல்லாம் இட்டுக்கட்டி அதை இயேசு என்று சொல்லி போதிக்கிறவர்களாக காணப்படும். இன்னும் சில சுவிசேஷர்கள் என்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை என்னிடத்திலே பேசினார், அது இப்படியாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது நடக்கவில்லை என்றதும் ஆண்டவர் மனதை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி போதிக்கிறார்கள். ஆனால் எனக்கு வேதம் கற்றுத்தருகிற இயேசுவானவர்
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதர் அல்ல. ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்து பொய் சொன்னார், தேவன் பொய் சொன்னார் என்று சொல்லி போதிக்கிறவர்களாய் கற்றுத்தருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் பொய் சொல்லிவிட்டு அந்த பழியை தூக்கி கடவுள் மேல் போடுகிறவர்களாய் உள்ளார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லை. என்னுடைய தேவன் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஆகவே இந்த இயேசுவை, வேதம் காட்டும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். இந்த இன்றைக்கு மனிதர்கள் ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் கற்றுக் கொடுக்கிற இயேசு அது வேதம் காட்டுகிற இயேசு இல்லை. இந்த இயேசுவை விட்டு விலகுங்கள். மேலும் வேறொரு ஆவியை குறித்து மக்களுக்கு போதிக்கிறார்கள். ஆவியானவர் உடல் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறவர் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆவியானவரை வைத்துக் கொண்டு பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் காண்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக காணப்படுவேன். மற்றவர்கள் என்னை பார்த்து அதில் என்னை இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள் என்கின்ற அளவுக்கு வேதம் எனக்கு கற்பித்து தந்திருக்க, இவர்கள் காண்பிக்கிற கற்றுத்தருகிற ஆவியானவரோ வெறும் உருண்டு பொருளுகிறவர்களாகவும் அலைக்கழிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஆகவே அது வேறொரு ஆவியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எழுப்புதல் என்று பேசுகிறவர்கள், அந்த எழுப்புதல் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், எழுப்புதல் காலத்தில் கிறிஸ்தவர்கள் மிகவும் பணக்காரர்களாக வியாபாரத்தில் சிறந்து விளங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி போதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எழுப்புதல் எனக்குள்ளாக வரும்போது நான் பாவத்திலிருந்து முழுமையாக விலகி பாவத்தை வெறுக்கிறவனாக, இந்த உலக சிநேகத்தை வெறுக்கிறவனாக நான் மாறுவேன். மாறாக நான் பணத்தின் மேல் ஆசைப்படுகிறவனாக அல்ல. வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் நீ பணக்காரனாவாய், உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி உலக ஆசைகளை காண்பிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது வேறொரு சுவிசேஷம். நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும்போது நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறேன். எனக்கு நரக தண்டனையிலிருந்து விடுதலை, அவனுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறபடினால் எனக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை. இதுதான் நரக தண்டனை இல்லை, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆகவே இன்றைக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு போலியான வாக்குறுதிகள் கடவுள் பேரில் கொடுக்கப்படுகிறது. இது ஆண்டவர் கொடுத்த அருளிய சுவிசேஷமே அல்ல, ஆண்டவர் அருளிய நற்செய்தியே அல்ல. இன்னைக்கு பணம் இருந்தால், உலக அளவிலே பெரிய அளவிலே புகழ் இவைகள் இருந்தால், இவைகளை வைத்துதான் மனிதனுடைய மகிழ்ச்சிகள் தீர்மானிக்கப்படுகிறது. நீ சந்தோஷமா இருக்கவில்லை, காரணம் என்ன தெரியுமா? உன்னிடத்திலே பணம் இல்லை. நீ ஆண்டவரிடத்திலே வா, உனக்கு பணம் கிடைக்கும், உனக்கு பொருள் கிடைக்கும், உனக்கு புகழ் கிடைக்கும். உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் வெட்கப்படுவார்கள். அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை உயர்த்தி வைப்பார் என்பதாக போதிக்கிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்கள் முன்பதாக பெரிய பணக்காரனாக்கி உயர்த்தும்படியாக, மனிதர்களால் புகழும்படியாக அல்ல, கர்த்தரால் புகழும்படியாக என்னை மாற்றுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை ராஜாவாக வைத்திருக்கிறார். ஆகவே நீ எல்லாம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், அதுதான் சுவிசேஷம் என்பதாக போதிக்கிறார்கள். இல்லை, ஆண்டவரனை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவைகளை அனுபவிக்கும்படியாக இல்லை, நான் தேவ ராஜ்யத்திலே நான் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் உள்ளேன். தேவனுக்கு முன்பாக நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியாக அவரை வைத்திருக்கிறார். இந்த உலக சிங்காசனங்களிலே அல்ல, இந்த உலகத்துக்குரிய புகழ் பெயரில் உட்காரும்படியாக அல்ல. அது பிசாசினால் உண்டானவைகள். இந்த உலகத்தின் மகிமைகள் பிசாசினுடையது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவைகளை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அங்கே போய் நான் அமர்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வரவில்லை. அது சுவிசேஷம் அல்ல. பண ஆசை வெறுப்பதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு சுவிசேஷம் என்கின்ற பெயரில் மக்களுடைய பொருளாசைகள் தூண்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா, அது விரும்புகிற பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி பொருளுடைய ஆசை தூண்டப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தின்படி நான் பொருளாசையை விட்டு விடுகிறவனாக மாறுகிறேன், பொருள் ஆசை அற்றவனாக மாறுகிறேன். காரணம் ஆசை அல்லது இச்சை தான் பாவத்திற்கு காரணமாக இருக்கிறது. இப்படி வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, வேறொரு இயேசு, இவைகளை நான் விலக்கிவிட்டேன். இப்பொழுதல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறேன், அநேகர் இப்படிப்பட்ட வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷத்துக்களை சிக்கொண்டு மெய்யான வேதம் காட்டுகின்ற, இந்த சத்திய வேதம் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்துவையும், சத்திய வேதம் நமக்கு போதிக்கிற சுவிசேஷத்தையும், சத்திய வேதம் நமக்கு காண்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்து தள்ளினவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை செவ்வையான வழியிலே நடத்துகிறவராய் காணப்படுகிறாரே அன்றி இந்த உலகத்திலே தான் எப்படி பெரிய ஆளாக வேண்டும் என்று வழிகாட்டுகிறவர் அல்ல. அது சாத்தானுடைய ஆவி, இந்த உலகத்திலே நம்மை அலைக்கழிக்கிற ஆவி. ஆகவே அப்படிப்பட்ட வஞ்சகங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலே பவுல் விதமாக சொல்லுகிறார், ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சனைக்கு உட்பட்டதை போல நீங்களும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை தன்மை நின்று விலகி விடுவீர்களோ என்று சொல்லி நான் அச்சப்படுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே தயவு செய்து அப்படிப்பட்ட வஞ்சகத்திலிருந்து விலகி வெளியே வாருங்கள். இன்றைக்கு அவர்கள் பெரும் பிரபலங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கூட்டங்களிலே 1000 பேர், லட்சக்கணக்கிலே மக்கள் போய் சேரலாம், அவர்கள் பெரிய அளவில் அவர்களை வைத்து சம்பாதிக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் அவர்கள் கூறுவது போலியான இயேசு, வேறொரு இயேசு. அது வேதம் காண்பிக்கிற இயேசு அல்ல, வேறொரு இயேசு. இன்னைக்கு என்ன சொல்லப்படுகிறது?
கடவுளிடத்திலே நீ பணத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி போதிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் கொடுக்கிறேன், தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி பணத்தை மையப்படுத்தி இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் விலை பேசப்படுகிறது. ஆண்டவர் பணம் வாங்கி கொண்டு ஆசீர்வதிப்பார் என்பதாக. ஆனால் கிறிஸ்து எனக்கு போதித்தது, நான் கிறிஸ்துவுடையனாய் மாறும்போது, அவருடைய அன்பு என்னிலே ஏவும் போது, நான் தானாக மனமும் வந்து எனக்குள்ளாக மாற்றத்தினால் நான் கொடுக்கிறவனாய் காணப்படுகிறேன். நான் ஆசீர்வாதத்தை விரும்பி கொடுக்கிறவனாக அல்ல, நான் எனக்குள்ளாக அவர் ஒரு ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் பயனால் நான் கொடுக்கிறவனாய் என்னையே கொடுக்கிறேன். அப்படியானால் எனக்கு உள்ளவைகள் எம்மாத்திரம் என்று சொல்லி கொடுக்கிறவனாய் மாறுகிறேன். ஆனால் இன்றைக்கு நீ 10 கொடு 100 கிடைக்கும், 200 கொடு 400 கிடைக்கும் என்று சொல்லி போலியான வாக்குறுதிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதாக சொல்லி மக்களிடத்திலே பணத்தை வாங்குகிறார்களாக காணப்படுகிறார். ஆண்டவர் இப்படி போலியான வாக்குறுதிகளை கொடுத்து தனக்கு ஒன்றை பெற்றுக் கொள்ளுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதை நான் அறிந்து உணர்ந்ததனால் நானாக மனமும் வந்து கொடுக்கிறேன். இதுதான் எனக்கு வேதம் கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட இயேசு, வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவியை நம்பி வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே யார், பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே எனக்குள்ளாக என்ன மாற்றங்களை செய்ய விரும்புகிறார், இந்த சுவிசேஷம் உண்மையாகவே என்ன சுவிசேஷம் என்பதை சத்திய வேதத்தை படித்து அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.